இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, டடா! ஹேங்கிங் பிரிட்ஜ் அட் கோழிக்கோட். பார்த்தீங்கன்னா தூக்கு பாலம்னு சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே வயநாட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கும் போது இந்த வெண்ணக்காடு தொட்டில் பாலத்தில் வந்து விசிட் பண்ணோம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வயநாடு போகும்போதே வந்து இங்கே பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ கிளம்பும் போது இங்கே வந்து விசிட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்துலலாம் வர மாதிரி ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இதில் போயிட்டுருக்கேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து என் பையனை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நான் பின்னாடி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் வந்து ஓடுது. அண்ட் ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் இறங்கி ஒரு சைட் வியூவும் இருக்குது. கீழே இப்போ அந்த ரிவர் பார்க்கலாம். ஹைட்டில் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜில் இப்படி நின்றுட்டு சூப்பராக ஒரு ரிவர் வியூ பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரயில் ட்ராக் மாதிரி ஒரு 2 சைடு போட்டிருந்தாங்க. நடுவில் வந்து உடன் இது வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து ரோப்பாலாம் இல்லாமல் பாதி மெட்டல் அண்ட் பாதி ரோப் அது மாதிரி போட்டிருந்தாங்க. சைடில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபென்ஸ் மாதிரி கொடுத்துருக்கனால சின்ன பசங்களும் நின்று பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஷேக்கியாலாம் இல்லை. பட் நடக்கும்போது லைட்டாக ஷேக் ஆகுது. ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது. நீங்கள் சின்ன பசங்களை தாராளமாக இறக்கி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாம். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம். நீங்கள் கண்டிப்பாக வயநாடு போகிற வழியில் இதை பார்த்தீங்கன்னா அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. பெஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்னு சொல்கிறாங்க இந்த பிரிட்ஜ். எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி ஹேங்கிங் பிரிட்ஜ் போயிருக்கீங்க? இல்லைனா இங்கே சென்னையில் ஏதாச்சும் இது மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அங்கே போய் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கிறோம். எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து இது மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் ஹேங்கிங் பிரிட்ஜ் எதுவும் வந்து கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அது வந்து கொஞ்சம் நான் வந்து ஆட் ஆன் பண்ணி இந்த வீடியோவில் வந்து போடுறேன். அண்ட் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையனை இறக்கி விட்டு நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். இதுதான் வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சு இதை பற்றி போட்டிருந்தாங்க. பட் அது ஃபுல்லாக மலையாளத்தில் இருந்தனால எங்களுக்கு புரியல. ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த வயநாட்டில் நாங்கள் என்னென்ன பிளேசஸ்லாம் போயிருந்தோம் அது எல்லாமே வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வந்து ட்ராவல் வ்ளாகில் போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ட்ரிப்பை யார் ஆர்கனைஸ் பண்ணா அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அது மாதிரி உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டீட்டெயில்ஸும் வந்து தனி வீடியோவாக போடுறேன். அண்ட் நாங்கள் வந்து இந்த இடம் நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் என் பையனும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணான். அண்ட் இந்த பிரிட்ஜில் வந்து எங்களுக்கு ஒரு குட்டி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். ஒரு குட் ஈவினிங் அண்ட் குட் பை டு வயநாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். இந்த தொட்டில் பாலம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அண்ட் என் ஹஸ்பண்டும் பையனும் கிளம்பிட்டாங்க டீ குடிக்க. நான் நெக்ஸ்ட் வந்து போயிட்டுருக்கேன். இந்த இடத்த ஒரு வாட்டி ஃபைனலாக உங்களுக்கு காட்டிட்டு நான் வந்து உங்ககிட்ட இருந்து குட் பை சொல்லிக்கிறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. 2 சைடும் க்ரீனரி, நடுவில் வந்து ரிவர் போகிறது, அதில் நம்ம நடந்து போகிறதும் அங்கே நின்று வந்து அந்த வியூ பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தாய்மை எஸ்ஜே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.